கங்காரு வந்து தாவி தாவி தான் ஒவ்வொரு இடத்துக்கும் செல்லும்ன்றது நம்மளுக்கு தெரியும். அப்படி அந்த கங்காரு வந்து ஒரே தாவுதல்ல வந்து எவ்வளவு தூரம் தாண்டும்னு தெரியுமா? 13 மீட்டர் வரைக்கும் தாண்டும்னு சொல்றாங்க. வானத்துல மின்னல் வெட்டுறதை நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. மின்னல் வந்து எவ்வளவு வேகத்துல பூமியை நோக்கி பாயும்னு உங்களுக்கு தெரியுமா? வினாடிக்கு 28,000 மைல் வேகத்துல வந்து பாயும்னு சொல்றாங்க. அதாவது வினாடிக்கு கிட்டத்தட்ட 45,061 கிலோமீட்டர் வேகத்துல பூமியை நோக்கி பாயும்னு சொல்றாங்க. இந்த விஷயம் ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. தேனீகள்ல உங்கள பல பேர் பார்த்திருப்பீங்க. அப்படி அந்த தேனீகள்ல 1 கிலோ தேன் எடுக்க ஒரு தேனி மட்டும் செல்லும் தூரம் வந்து பூமியை 4 முறை சுற்றி வருவதற்கு சமம்னு சொல்றாங்க. கேட்கவே ஆச்சரியமா தான் இருக்கு. ஒரு மனிதன் தன்னோட 50 ஆண்டு வாழ்நாள்ல தூங்கி கழிக்கும் நாட்கள் வந்து 6000 நாட்கள் சொல்றாங்க. வாவ், இந்த விஷயம் கொஞ்சம் இல்ல ரொம்பவும் ஆச்சரியமா தான் இருக்கு. உங்ககிட்ட இறப்பு இல்லாத உயிரினம் எதுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? என்னது இறப்பு இல்லாத உயிரினமா? அப்படியெல்லாம் எந்த உயிரினம் இல்லைன்னு தான் நீங்க சொல்லுவீங்க. ஆனா நம்ம எல்லாருமே கேள்விப்பட்ட ஜெல்லி ஃபிஷ்க்கு வந்து இறப்பு என்பதே கிடையாதாம். ஆமாங்க, இந்த ஜெல்லி ஃபிஷ் வந்து கடல்ல இருக்கிற வரைக்கும் இறப்பு என்பதே கிடையாது. ஆனா கடலை விட்டு வெளியே எடுத்தா உடனே இறந்து விடுமாம். ஏன்டா இந்த ஜெல்லி ஃபிஷ்ல வந்து 90% வந்து தண்ணி தான் இருக்குமாம். இதனால இந்த மீனை கடலை விட்டு வெளியே எடுத்தா வெயில் தாக்கி இந்த மீன்ல உள்ள நீர் சத்து வந்து நீராவி ஆகி விடுமாம். இதனால தான் இறந்து விடும். நீங்க கேட்கலாம், இந்த மீனை 2ஆ வெட்டுனா இறந்து விடும். ஆனா அந்த மீனை வந்து 2ஆ பிளந்தா பிளக்கப்பட்ட பகுதி இன்னொரு ஜெல்லி ஃபிஷ்ஷா பரிணாமம் ஆகுமாம். கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.